விமானம் கடத்தப்பட்டது, ஹைஜாக் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சமீப காலங்கள்ல ரயில் கடத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம பெரிய லெவலில் கேட்டிருக்க மாட்டோம். அப்படி ஒரு ரயில் கடத்தல் சம்பவம் பாகிஸ்தான்ல நடந்திருக்கு. திராவிட மொழி பேசுற பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற பாகிஸ்தானினுடைய மாகாணத்துல தான் இந்த ரயில் கடத்தல் நடந்திருக்கு. அந்த மாகாணத்துல இருக்கிற பிரச்சனை என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். நேற்று பலுச்சிஸ்தான்ல குவெட்டா அப்படிங்கிற பகுதியில இருந்து பெஷாவர் அப்படிங்கிற நகரத்துக்கு ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ரயில் போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த ரயிலினுடைய தண்டவாளத்தை வெடிகுண்டு மூலமாக தகர்த்து தீவிரவாதிகள் அந்த ரயிலை தங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுல பயணிச்ச பயணிகளை பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்காங்க. மொத்தம் 425 பயணிகள் அந்த ரயில்ல பயணிச்சதாகவும் 9 பெட்டிகள் அதில் இருந்ததாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதலை பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற தீவிரவாத குழு தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. இன்னும் துப்பாக்கி சூடுலாம் நிறைய நடந்திருக்கு. அதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இதுவரைக்கும் மொத்தம் 155 பணைய கைதிகளை பாகிஸ்தான் ராணுவம் மீட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 27 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டு இருக்கிறதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் தெரிவிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற பயணிகளை மீட்கிறதுல பாகிஸ்தான் பாதுகாப்பு படைக்கு ஒரு சிக்கல் இருக்கு. காரணம், அங்கிருந்து மீட்கப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயணிகளோட பயணிகளாக தீவிரவாதிகள் சூசைட் பாம்பர்ஸா தற்கொலைப்படை தாக்குதலுக்காக ரெடியா இருக்கிறதாகவும் அவங்களோட கலந்து உட்கார்ந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இவங்க ஏதாவது ஃபோர்ஸ் இறக்கி அவங்களை மீட்கிறதுக்காக போகும்போது அந்த தற்கொலைப்படை தாக்குதல் மூலமாக அந்த ரயிலை ஏதாவது வெடிக்க செஞ்சுட்டாங்கன்னா அது பெரிய உயிர் சேதம் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சரி, இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய டிமாண்ட் என்ன? அவங்க சொல்றது என்னன்னா, பாகிஸ்தான் அரசாங்கத்தால கைது செய்யப்பட்ட பலுச்சிஸ்தானின் அரசியல் தலைவர்களை திரும்ப ரிலீஸ் பண்ணவும், அது மட்டும் இல்ல பலுச்சிஸ்தான்ல இருந்து காணாமல் போனவர்களையும் அரசாங்கத்தால மறைமுகமாக கடத்தப்பட்டவர்களையும் விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிமாண்ட். அப்படி விடுவிக்கலன்னா தங்கள் வசம் இருக்கிற பணைய கைதிகளை நாங்க சுட்டு கொன்றுவோம் அப்படிங்கிறது தான் பிஎல்ஏ கொடுக்குற எச்சரிக்கை. பிஎல்ஏனுடைய இந்த டிமாண்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பலுச்சிஸ்தான்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி பலுச்சிஸ்தான் எங்க இருக்கு, அதனுடைய நில அமைப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. ஒரு எல்லையில ஈரானும் இன்னொரு எல்லையில ஆப்கானிஸ்தானும் இருக்கு. கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய 44% நிலம் பலுச்சிஸ்தான் மாகாணத்துல மட்டுமே இருக்கு. அவ்வளோ பெரிய இடம் இந்த பலுச்சிஸ்தான். ஆனா பாகிஸ்தானுடைய மக்கள் தொகையில வெறும் 6% மக்கள் மட்டும்தான் இந்த பலுச்சிஸ்தான் பகுதியில இருக்காங்க. பலுச்சிஸ்தான் இவ்வளவு பெரிய நிலப்பகுதியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம இங்க தங்கம், காப்பர் போன்ற கனிம வளங்களும் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு வளங்கள் இருந்தாலும் பாகிஸ்தானுடைய மிக பின்தங்கிய ஒரு மாநிலமாக தான் பலுச்சிஸ்தான் இருக்கு. ஏன் பலுச்சிஸ்தான் இவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா பலுச்சிஸ்தானுடைய வரலாற்றை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது பல்வேறு பழங்குடி இனக்குழுக்கள் சேர்ந்து வாழ்ற ஒரு பகுதி. கர்னாட்டி ஆஃப் கலாட் அப்படின்னு சொல்லப்படுற பேர்ல தான் முன்பு அது அழைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1600கள்ல இருந்து 1955 வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேர் அங்க நிலவிட்டு இருந்துச்சு. பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டத்துல பலுச்சிஸ்தான்ல ஆட்சி செஞ்ச மன்னரை கான் ஆஃப் கலாட் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. பலுச்சிஸ்தான்ல இருக்கிற சில பழங்குடி மக்கள் பிராஹி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழியை தான் பேசுறாங்க. அதை எப்படி நீங்க திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும் இந்நேரம். வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பலுச்சிஸ்தான்ல இருக்கிற பழங்குடி மக்கள் ஒரு காலத்துல சிந்து சமவெளி பகுதியில வாழ்ந்திருக்காங்க. சிந்து சமவெளி எப்படி அழிஞ்சிச்சு அப்படிங்கிற காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா இந்த சிந்து சமவெளி அழியும் போது அங்க இருந்து பழங்குடி மக்கள் கிளம்பி போய் தங்களுடைய மொழியையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதியில போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க பேசின மொழி தான் இந்த பிராஹி. அந்த பிராஹி அப்படிங்கிறது எப்படி ஒரு திராவிட மொழி குடும்பம் ஆகுதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. தென்னிந்தியாவில் மட்டும் கிடையாது, வட இந்தியாவிலையும் சரி பல்வேறு பகுதிகளில் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த பல்வேறு மொழிகள் இப்பவும் அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமாக பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அப்படி பிராஹி மொழியும் சிந்து சமவெளி இருந்ததுனால அது ஒரு திராவிட மொழி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதோட மட்டும் கிடையாது, பிராஹி மொழியில இருக்கிற பல்வேறு வார்த்தைகள் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற தமிழோட ஒத்து போகுது. உதாரணத்துக்கு நம்ம வா அப்படின்னு சொல்றோம், அவங்க பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கல் அப்படின்னு சொல்றோம், அவங்க சால் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கண்ணுன்னு சொல்றோம், அவங்க சாணுன்னு சொல்றாங்க. நம்ம தகவல்னு சொல்றோம், அவங்க ஹவல் அப்படின்னு சொல்றாங்க. அது போக சில வார்த்தைகள் நேரடியாக இங்க பயன்படுத்துற மாதிரி அங்கேயும் பயன்படுத்துறாங்க. ஊரு, அரிசி, பால், நீ,
அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்பயும் பிராகி மொழியில அங்க பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்படி பல்வேறு வார்த்தைகள் இங்க தென்னிந்தியாவில் பயன்படுத்தப்படுற அந்த வார்த்தைகளோட ஒத்து போகிறதுனாலதான் இதை ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி பேசுற இடமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, பலூச்சிஸ்தானை சுத்தி இருக்கிற ஈரான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் பேசுற மொழிகள்ல இருக்கிற வார்த்தைகள் இந்த பிராகி மொழியில காணப்படல. இதையெல்லாம் வச்சுதான் பிராகி ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி அப்படிங்கிற முடிவுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் வராங்க. சரி, இந்த வரலாற்றுக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தொடர்பு? அந்த விஷயத்துக்கு இப்போ வரேன். 1947 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சு. அரசர்கள் ஆட்சியாண்ட பல்வேறு நாடுகள் இந்தியாவோடையும் பாகிஸ்தானோடையும் இணைஞ்சாங்க. அப்படிதான் காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சது. அந்த வகையில தான் பலூச்சிஸ்தானும் பாகிஸ்தானோட இணைஞ்சது. ஆனா என்ன ட்விஸ்ட்னா, கான் ஆஃப் கலட் அவரை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி தான் பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானை தங்களோட இணைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு சொல்லப்படுது. இது தொடர்பான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனா பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானோட இணைஞ்சதுல பலூச்சிஸ்தான் மக்களுக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது மட்டும் வரலாறு சொல்ற முக்கியமான தகவல் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 1948 இருந்து பலூச்சிஸ்தான் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்குது. பாகிஸ்தான் கீழே எப்போ பலூச்சிஸ்தான் சேர்ந்ததோ அப்போதுல இருந்து பாகிஸ்தான் அரசாங்கம் தங்களை மொழி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஒடுக்க பார்ப்பதாக பலூச்சிஸ்தான்ல இருக்கிற பழங்குடி மக்கள் தொடர் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே வராங்க. உதாரணத்துக்கு உருது மொழியை திணிக்கிறது, பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப்ல இருந்து மக்களை கொண்டு பலூச்சிஸ்தான்ல குடியமர்த்துறது, அவங்களுக்கு அரசு வேலைகள் ஆசிரியர் வேலைகள்ல முன்னுரிமை கொடுக்கிறது, இதன் மூலமாக தங்கள் பழங்குடி மக்களை சிறுபான்மை மக்களாக ஆக்குறதுக்காக பாகிஸ்தான் அரசாங்கம் முயற்சிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க தொடர்ந்துகிட்டே வராங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பலூச்சிஸ்தான் பெரிய அளவுல வளங்கள் கொண்ட ஒரு பகுதி. அந்த வளங்களை எல்லாம் மண்ணின் மைந்தர்களான பழங்குடி மக்களுக்கு பங்கு கொடுக்காம பாகிஸ்தான் அரசாங்கமே சுரண்டிய விற்க பாக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பழங்குடி மக்கள் வைக்கிறாங்க. அவங்க எங்களுடைய வளங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க மாநிலத்துக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கு. பலூச்சிஸ்தான் மக்கள் தங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது அப்படிங்கிறத உணரும் போதுதான் அவங்களுடைய தனிநாடு அப்படிங்கிற அந்த கோரிக்கை பெரிய அளவுல வளர ஆரம்பிக்குது. தனிநாடு அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பக்கம் அரசியல் குழுக்களும் செயல்பட, இன்னொரு பக்கம் ஆயுத குழுக்களும் உருவாக ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணுதான் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இன்னொரு ஆயுத குழுவும் இருக்கு, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட். இந்த ரெண்டு ஆயுத குழுக்கள் தான் இப்போ பலூச்சிஸ்தான்ல தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. கடந்த 75 ஆண்டுகளாக பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் பலூச்சிஸ்தான் ஆயுத குழுக்களுக்கும் இடையில பல்வேறு மோதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த BLA போன்ற ஆயுத குழுக்கள் பல்வேறு தற்கொலை தாக்குதலை நடத்துறது, குறிப்பா இராணுவ படைகள், அரசு அலுவலகங்கள், அரசு அதிகாரிகள், பலூச்சிஸ்தான்ல குடியமர்த்தப்பட்ட பஞ்சாபிகள், இவங்க மேலே எல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. பல செய்திகள் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். பலூச்சிஸ்தான்ல வெடிகுண்டு தாக்குதல் நடந்துச்சு, 70 பேர் இறந்தாங்க, 30 பேர் இறந்தாங்க, திடீர்னு ரோட்ல போய்கிட்டு இருந்தவங்கள கார்ல இருந்து இறக்கி சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அங்க வன்முறை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி பலூச்சிஸ்தான் சர்வதேச அளவிலும் ஒரு முக்கியமான இடமாக விளங்குது. காரணம், சைனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுற 65 பில்லியன் மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸ் பாகிஸ்தான்ல நடக்குது. அதுல முக்கியமான இடம் பலூச்சிஸ்தான்ல இருக்கு. குவாடார் அப்படிங்கிற ஒரு டீப் சி போர்ட் துறைமுகத்தையும் சைனா அங்க கட்டியிருக்காங்க. வர்த்தகத்தினுடைய முக்கியமான பகுதியாக பலூச்சிஸ்தானையும் அவங்க கருதிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பலூச்சிஸ்தானுடைய ஆயுத குழுக்கள் இப்படி ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய தலைவலியா தான் இருந்துகிட்டு இருக்கு. பஞ்சாபிகள் மேல தாக்குதல் நடத்துறதோட இல்லாம சைனாவை சேர்ந்தவங்க அங்க இந்த ப்ராஜெக்டுக்காக வந்தாங்கன்னா அவங்க மேலேயும் தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்கு. பல்வேறு சீனர்கள் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அது போக கனடாவை சேர்ந்த ரிக்கோடிக் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய தங்கம் மற்றும் காப்பர் சுரங்கமும் அங்க இருக்கு. இது உலக அளவுல இருக்கிற தங்கம் மற்றும் காப்பர் சுரங்கத்துல மிகப்பெரியது அப்படின்னு சொல்றாங்க. பலூச்சிஸ்தான் ஆயுத குழுக்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது 2006க்கு பிறகு ரொம்ப தீவிரமாச்சு. காரணம், நவாப் அக்பர் பக்டி அப்படிங்கிற பலூச்சிஸ்தான் தலைவரை பாகிஸ்தான் அரசாங்கம் கொன்னுடுறாங்க. இந்த உத்தரவை கொடுத்தது பாகிஸ்தானுடைய அப்போதைய அதிபராக இருந்த ஜெனரல் பர்வேஸ் முஷரப். புக்டியினுடைய இந்த கொலைக்கு பிறகுதான் பலூச்சிஸ்தான் ஆயுத குழுக்கள் ரொம்ப தீவிரமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஏதோ ஒரு வகையிலான பயங்கரமான தாக்குதல் பலூச்சிஸ்தான்லயும் பாகிஸ்தானுடைய பல்வேறு பகுதிகளிலும் நடக்கிறதுக்கு இந்த பலூச்சிஸ்தான் ஆயுத குழுக்கள் முக்கியமான காரணமாகறாங்க. தற்கொலைப்படை தாக்குதலா இருக்கலாம், வெடிகுண்டு தாக்குதலா இருக்கலாம், துப்பாக்கி சூடா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த 24 ஆண்டுகளாக இருக்கு. பாகிஸ்தான் அரசாங்கம் பக்டியினுடைய கொலைக்கு பிறகு 2008ல பலூச்சிஸ்தான் ஆயுத குழுக்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. அதை ஒட்டி இந்த BLA BLF இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாளைக்கு நாங்க எந்தவித தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. ஆனா அதை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை அணுகாம திரும்பவும் பாதுகாப்பு படைகள் மூலமாக அதிகாரத்தை செலுத்த முயற்சி பண்ணதுனால அந்த ஆயுத குழுக்கள் திரும்பவும் ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. தாக்குதல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. பலூச்சிஸ்தான் பகுதியில் செயல்பட்டு வர இந்த தீவிரவாத குழுக்களை ஒடுக்கிறதுக்கு
பாகிஸ்தானுக்கு நாங்க உதவும் சொல்லி சீனா அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. பலூச்சிஸ்தான்ல இருக்கிற போராட்ட குழுக்கள் தனிநாடு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? இல்ல, சில அரசியல் குழுக்கள் நாங்க பாகிஸ்தானோட இருக்க விரும்புறோம், ஆனா எங்களுடைய மாநிலத்துக்கு சுய ஆட்சி அதிகாரம் வேணும், எங்களுக்கு அதிகாரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக சில குழுக்கள் அங்க இயங்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படைகளுக்கு இப்ப இருக்கிற பெரிய தலைவலி என்னன்னா, பாகிஸ்தான்ல செயல்பட்டு வர தாலிபான் தீவிரவாத குழுக்களும் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் சேர்ந்து கூட்டாக பல்வேறு தாக்குதல்களை நடத்திட்டு வராங்க. இது பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு இன்னும் பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, US, UK போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சர்வதேச தீவிரவாத குழுவாக அறிவிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியா மேல வைக்கிற குற்றச்சாட்டு. இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆயுத குழுக்கு இந்தியா மறைமுகமாக நிதி உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அரசாங்கம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பலூச்சிஸ்தான் ஆயுத குழுக்களுடைய கமாண்டர்கள் பலர் உடல்நல குறைவு ஏற்பட்டா இந்தியாவில் அவங்க சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இந்தியா மேல வச்சிருக்காங்க. ஆனா இந்தியா இதை தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சு இதை கண்டிச்சும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியினுடைய பல முக்கியமான தலைவர்கள் பாகிஸ்தான்லயே இல்ல, அவங்க ஈரான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இருந்துகிட்டு தான் பாகிஸ்தான்ல தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறதாகவும் பாகிஸ்தான் குற்றச்சாட்டை வைக்குது. சுருக்கமா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா, ஒரு தேசிய இனக்குழுவினுடைய உரிமை பறிக்கப்பட்டு அவங்கள சுரண்டி அவங்கள ஒடுக்க நினைக்கும் போது அந்த தேசிய இனக்குழுவை சேர்ந்த மக்கள் எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட எதிர்ப்பு போராட்டங்களை நம்ம உலகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல பார்த்திருக்கோம். அந்த போராட்டத்தினுடைய தீவிரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் பலூச்சிஸ்தான்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இந்த பலூச்சிஸ்தான் பிரச்சனை குறித்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.